பந்தல மன்னன் மகாராஜாவும் மகாராணியும் குழந்தை இல்லாமல் நெடுநாள் துயரத்தில் இருந்தனர். அதே சமயத்தில் மகிஷி என்ற அரக்கி ரிஷிகளை துன்புறுத்தி வந்தார். ரிஷிகளின் பிரார்த்தனைக்கு பதிலாக சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து ஒரு தெய்வீக சக்தியை பிறப்பிக்க முடிவு செய்தனர். விஷ்ணு மோகினியாக மாறி சிவனிடம் சேர்ந்த போது பிறந்த தெய்வீக சக்திதான் ஐயப்பன். அந்த குழந்தையை ஹரியும் ஹரனும் ஒரு காட்டின் மரத்தடியில் விட்டு சென்றனர். பந்தல மன்னனின் பிள்ளையில்லா குறையை தீர்க்கவே வேட்டைக்கு சென்ற மன்னன் அந்த குழந்தையின் அழுகையை கேட்டு மரத்தடியில் ஜொலிக்கும் அழகான குழந்தையை கண்டார். இது இறைவன் எனக்கு கொடுத்தது என மகிழ்ந்து அந்த குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு சென்று மணிகண்டன் என பெயரிட்டார். ஏனெனில் குழந்தையின் கழுத்தில் மணி இருந்தது. அவனை தன் மகனாக அன்போடு வளர்த்தார்கள். பின்னர் அரசிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஆனால் சிலர் பொறாமையுடன் மணிகண்டன் உங்களின் மகன் அல்ல என அரசியின் மனதில் நஞ்சை சேர்த்தனர். அதனால் அரசி பொய்யாக எனக்கு உடல்நலம் குறைவாக உள்ளது, எனக்கு புலிப்பால் குடித்தால் மட்டுமே நலம் பெறும் என்று கூறினார். மணிகண்டன் தாய்க்கு புலிப்பால் தேடி காட்டுக்கு புறப்பட்டான். அங்கே அரக்கி மகிழ்ச்சியை வதமும் செய்தான். ஐயப்பனின் அவதாரத்தின் காரணமும் அங்கு நிறைவேறியது. தேவர்கள் மகிழ்ந்து மலர்களை பொழிந்தனர். பின்னர் இந்திரன் புலியாக மாறி மணிகண்டனுடன் பந்தளத்திற்கு திரும்பினார். அரசையும் அதிசயத்தால் நடுங்கி தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார். தன் தாயை மன்னித்து தன் கடமை நிறைவேறியதாகவும் சபரிமலையில் தவம் இருக்க போவதாகவும் கூறி புலிகளை அனுப்பி வைத்தார். அந்த இடத்தில் ஐயப்பன் 18 படிகள் மேல் தவக்கோலத்தில் அமர்ந்தார். ஒரு நாள் பந்தல மன்னன் அவரை தரிசிக்க வந்தபோது எழுந்து வணங்க முற்பட்ட ஐயப்பனை பந்தல மன்னன் நீ எழுந்திருக்க கூடாது என அன்போடு தனது அங்க வஸ்திரத்தினை தூக்கி போட்டார். அது சுத்தியதால் இன்று வரை ஐயப்பன் அமர்ந்தபடி சற்றே எழுந்திருக்கும் கோலத்தில் காட்சியளிக்கிறார். அப்படி பிறந்த தெய்வீகமே சுவாமி ஐயப்பர்.